எம்பரர் ஸ்வாட் மன்வாவோட பார்ட் 13 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போனதுல எங்க முடிச்சிருந்தோம்னா, நம்ம ஹீரோ அந்த சதன் பை லாரன்ஸ்க்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்க்கறதுக்காக வந்து போயிருப்பான். அந்த சதன் பை லாரன்ஸ் அவர் லீடர் இருந்துகிட்டு இந்த இடத்துல ஓகே அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட்டான மேனுவல் இருக்கும். அத போய் நம்ம ஹீரோட்ட வந்து போய் குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்ண அங்கருந்து என்னன்னா அனுப்பியிருப்பான். அவன் பொண்ண அனுப்புன பக்கம் பார்த்தா, அந்த பேக்கான அசோசியேஷன் லீடர் வந்து அவன் அங்கிட்ட அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் இவனையும் அட்டாக் பண்றதுக்காக ஒருத்தன் வந்து வந்திருப்பான். அதோட வந்து முடிச்சிருப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உன்னால என்ன தோற்கடிக்க முடியும்னு நெனைக்கிறியா? தேவையில்லாம முயற்சி பண்ணாத. நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? உன் பொண்ணு உனக்கு ரொம்ப வந்து நம்ம விசுவாசமா இருப்பா அப்படி இப்படின்னு நெனைக்கிறியா? அவள நாங்க தான் வந்து என்ன முதல்ல எடுத்தோம். அவளுக்கு எங்கள தான் வந்து என்ன பண்ணா பிடிக்கும். நாங்க வந்து அவள வந்து யூஸ் பண்ணிட்டு சும்மா தூக்கி எரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு பொருளா வந்து வச்சிருந்தோம். நீ என்னன்னா தேவையில்லாம அவட்டயே குடுத்து விட்டுருக்க. அவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்கிட்டயே என் பொண்ண பத்தி வந்து இப்படி தப்பா பேசுவ. உன்ன இங்கேருந்து நான் உயிரோட விட்டுருவேன்னு நெனைக்கிறியான்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாரி சிரிக்கையில, உனக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் வந்து புரியல. உன்ன மாரி கிழவகிட்ட தேவையில்லாம சண்டை போட்டு என்னோட நேரத்த வேஸ்ட் பண்ண விரும்பல. அப்படின்னு சொல்லிட்டு, நான் செத்தாலும் சண்டை போட்டு தான்டா சாவேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த சதமேச்ச அவனோட அந்த சீக்ரெட் எனர்ஜிய யூஸ் பண்ண வந்து ஆரம்பிக்கிறான். நீ இப்பயே வந்து என்ன பண்ணா சாக போறடா அப்படின்னு சொல்லும்போது, பரவால்ல என்ன நடந்தாலும் சரி நான் சண்டை போட்டு தான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த எனர்ஜிய வந்து நல்லா திரும்ப இது பண்ணயும், லூசு பையன் தேவையில்லாம இவனே உயிர வந்து எடுத்துக்கிறான். அப்படிங்கையில பார்த்தாக்கா, அந்த சதன் பில்லர்ஸோட லீடர் உடம்புல அப்படியே நாக்கி எனர்ஜி அப்படியே வந்து ஃப்ளோ வந்து ஆரம்பிக்குது. கண்டிப்பா. இதுதான் வந்து என்னப்பா என்னோட சீக்ரெட் அட்டாக். இத வந்து என்னப்பா முடிஞ்ச வந்து என்னப்பா தடுத்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, அந்த அட்டாக்க வந்து இது பண்ணயில, என்ன அவனும் டக்குன்னு பார்த்துட்டு அவனோட கையிலேருந்து என்னப்பா ஒரு சின்ன ஒரு கத்திய வந்து என்னன்னா வெளிய இழுக்க ஆரம்பிக்கிறான். அந்த கத்திய வச்சு என்னன்னா, அந்த சதன் பேரரன்ஸ் எதிர்க்க வந்து என்னப்பா அட்டாக் பண்ணிறான். அட்டாக் பண்ண வேகத்துக்கு பார்த்தாக்கா, அந்த இடத்துல வந்து ரத்தம் தெறிக்குது. நான் தான் சொன்னேன்ல கிழவா, உன்னால இது முடியாது. ஏதோ சரி ஆனா உன்னோட இந்த கடைசி இந்த உடைஞ்சு போன இந்த உடம்ப வச்சுட்டே இவ்வளோ தூரம் செஞ்சிருக்கியா? அப்படின்னு சொல்லும்போது, நான் சாகறதுக்கு தயாரா தான்டா இருக்கேன். பேசாம கொல்றா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்தா இதையே நீ கேட்டதே செய்றா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த கேளவனும் சாகறதுக்கு வந்து தயாராகி கண்ண மூடிருவான். திடீர்னு பார்த்தாக்கா, ஒண்ணுமே நடக்கலையே! என்னாச்சு? ஏன் ஏன் இன்னும் என்னோட இதாகல அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு அந்த தலைய தூக்கி பார்த்தாக்கா, டக்குனு அந்த ஸ்வாட வந்து என்ன பண்ணா ஒருத்தன் கையால வந்து பிடிச்சுப்பான். எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ஸ்வாட வெறும் கையிலயே வந்து பிடிச்சுப்ப. பார்த்தாக்கா நம்ம மேட் இப்ப வந்து அங்க வந்து வந்திருப்பான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட மாமனாரே வந்து என்ன அட்டாக் பண்றதுக்கு வந்திருப்ப. அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேட் இப்ப எதிர்த்து அவன் கூட வந்து பயங்கரமா வந்து சண்டை போடுறான். கிட்டத்தட்ட அவன் ஸ்வாட வச்சு பண்ற எல்லா அட்டாக்கையும் வெறும் கையாலேயே வந்து என்ன பண்ணான் அடிச்சு அவன வந்து நாக் அவுட் பண்ணிடுறான். சீன் அப்படியே இன்னொரு இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா அந்த சடைப்பியோட பொண்ணு வயித்துலயும் என்னன்னா தொங்குன ஒரு குத்து வந்து வச்சிடுறாய்ங்க. அடிச்ச வேகத்துக்கு பார்த்தாக்கா, அவ அப்படியே ரத்த ரத்தமா வந்து வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறா. நீ என்ன நினைக்கிற? நான் உன்னோட வந்து என்னப்பா சீனியர் டிசேபிள். அப்படிங்கும்போது என்கிட்ட நீ எல்லாத்தையும் வந்து வாசிச்சுட்டு வந்து போயிடலான்னு வந்து நினைக்கிறியா? நீ அந்த ரோப்ல என்ன வச்சிருக்க? ஏதாவது சீக்கிரம் ரிலீக் எடுத்துட்டு வர்றியா? ஒரு நிமிஷம் சொல்லு. நீ அப்ப இந்த சீக்ரெட் மேனுவல் அததான் எடுத்துட்டு வர்றியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன பத்தி பேசுற? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு தெரியலையா? இப்ப நான் யார் கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்லிட்டு அந்த ஃபேக்கான அசசின் சொல்லையில பார்த்தாக்க, இவன அடிச்சு என்னன்னா அப்படியே ரத்தம் அளவுக்கு மயக்கம் போட்டு வச்சிருப்பாய்ங்க. எனக்கு தெரியும் என் பொண்ணு சொன்னா ஒரு பயங்கரமான ஒரு மார்ஷல் மாஸ்டரா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த அளவுக்கு இவன இப்படி போட்டு கொல்ற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்கும்னு நான் வந்து நினைச்சு கூட வந்து பார்க்கல. நான் என்னோட ஃபைனல் ஃபார்மான அந்த சீக்ரெட் அட்டாக்க யூஸ் பண்ணயே வந்து என்னப்பா அவன் ஈஸியா வந்து அத வந்து தடுத்துட்டான். அப்படி இருந்தா அவனே வந்து என்னன்னா, இவன் வந்து ஈஸியா வந்து தோற்கடிச்சுட்டான். இவன் என்ன மாரியான ஒரு சூப்பரான ஆளா இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்துட்டே இருக்கல, ஒரு நிமிஷம் இப்பதான் அது ஞாபகம் வருது. ஐய! என் பொண்ணு எப்பா ஏய் சீக்கிரம் வந்து போணும். என் பொண்ணு வந்து என்னப்பா அங்க ஆபத்துல இருக்கா. அவள போய் முதல்ல காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ என்ன சொல்றீங்க? என்ன இத பேசிட்டு இருக்கீங்க? அவ என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கையில, அவ அந்த சீக்கிரம் வெளிய எடுத்துட்டு போயிருக்கா. அவள போய் முதல்ல போய்க்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா அவன் எந்திரிச்சுட்டு உன்ன நான் விட மாட்டேன்டா! அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்திட்டு இருப்பான். நான் இந்த புக்க குடுத்துட்டா நீ என்ன உயிரோட விட்டுருவியா? அப்படின்னு அவ கேட்கலாம். தாராளமா அந்த புக்க குடு நான் உன்ன உயிரோட விட்டுர்றேன். அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அவன் பின்னாடி பாரேன் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்கையில பார்த்தா, இன்னொரு மாஸ்க் போட்ட ஒருத்தன் வந்து என்னன்னா அதே மாஸ்க்க போட்டு வந்து வந்திருப்பான். இது அப்சர்வர் அவரே வந்து என்னப்பா நேரடியா இங்க வந்துட்டாரா? இது என்னால நம்பவே முடியல. எதுக்காக அவருக்கு நேரடியா வந்தாரு? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கல, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா, நீ பாட்டுக்கு உன் மிஷின்ல இப்படி கண்ட கண்ட விஷயங்கள தேவையில்லாம அப்புறம் உன்னோட கவனத்த வந்து சிதற வச்சுட்டு இருப்ப. இந்த யங்கர்ஸ் எதுக்குமே வந்து புரோஜனப்பட மாட்டா. அவட்ட இந்த ரிலீக் இருக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. இவளுக்கு குடுத்த ஒரே ஒரு டாஸ்க்க கூட இவ ஒழுங்காவே செய்யல. சரியான யூஸ்லெஸ் இவ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அவன் இருந்துட்டு கத்திட்டே இருப்பான். இவர்கிட்ட தான் என்னப்பா அந்த மேல ஸ்கிரிப்டே இருக்கு. என்ன வந்து என்னப்பா கண்டிப்பா நம்புங்க. இவர்ட்ட இருக்க வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அந்த பேஸ்ல தான் எங்கேயாவது இருக்கணும். நான் தான் மாஸ்டரோட யங்கஸ்ட் டிசபிள். நான் வந்து சொல்றேன். எனக்கு வந்து அப்பதான் தெரியும். நான் அந்த மேனுவல வந்து யூஸ் பண்ணியே வந்து ஆகணும். அத யூஸ் பண்ணி என்னோட லெவல வந்து என்னப்பா இப்ப அதிகரிச்சே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டு கீழ பார்த்தாக்க, இவன் இதுல கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் தான் வந்து சொல்றேன்ல. அது வந்து அப்படியே அந்த மேனுவல் உங்கள்ட்ட இருந்தாலும் அது உங்களுக்கு இல்ல. அது செகண்ட் டிசபிளுக்கு வந்து குடுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆறாவ வந்து வெளிப்படுத்திட்டு மரியாதையா அத வந்து குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவன் வந்துட்டு அதெல்லாம் வந்து குடுக்க முடியாது. அது எனக்கு வந்து சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து என்னன்னா கத்திக்கிட்டே வந்திருப்பான். நீ வேணா அந்த புக்க என்கிட்ட வந்து குடுத்துறேன். நான் வேணா உன் உயிர காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு யாரோ ஒருத்தன் வருவான். இவன் என்னடா யார்றா இந்த சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்கா, மலைக்கு மேல வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு அந்த புக்க என்கிட்ட குடுத்துட்டு, உன்னோட உயிர வந்து நான் வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஐஸ யூஸ் பண்ணக்கூடிய அவன் கூட வந்து நம்ம பயங்கரமா வந்து சண்டை போட்டே இருப்பான். என்னடா இவன் இவ்ளோ பவர்ஃபுல்லா வந்து இருக்கான். எப்புட்றா வந்து நம்ம அடிக்கிறது எல்லாத்தையும் என்னப்பா சூப்பரா வந்து என்னப்பா ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது சுத்தி இருக்க எல்லாருமே நம்ம ஷாக்கா பார்த்துட்டு இருப்பாய்ங்க. ஆனா அந்த எவரி டீமன் பாடிய பொசஸ் பண்ணியிருக்கவன் வந்துட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வந்து என்னப்பா ரொம்ப நல்லா தான் சண்டை போடுறான். ஆனா நீ ஒரு விஷயத்த வந்து சரியா வந்து கவனிச்சியா? என்னது? அவன் சண்டை போடும்போது அவனோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன வந்து பாரு. அவன் வந்து என்னப்பா இப்போ ஒரு மேட் டீம்னாவே அந்த மாரி மாறிட்டான். அவனோட அந்த கான்ஷியஸ்லயே வந்து என்ன பண்ணா, இல்ல இவன் என்னதான் பவர வந்து என்ன பண்ணா சூப்பரா யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ அவன் வந்து என்ன பண்ணா, ஒரு வேஸ்ட்டான ஒரு பீஸ்ட் மாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மாஸ்டர் எல்லாத்தையும் எவாக்யூட் பண்ணியாச்சு. யாருமே அங்க இல்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே சீக்கிரம் அவன் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ இங்கேருந்து சீக்கிரம் கூட்டிட்டு போ. ஓ! நீ அத ட்ரை பண்ண போறியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, நான் உங்கள எல்லாத்தையும் இங்கேருந்து தப்பிச்சு போக விட மாட்டேன்டா! அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துவான். பார்த்தாக்கா அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்த விட்டுட்டு, அவன அங்க வந்து அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோ அடுத்த அவன் கூட சண்டை போடுறதுக்கு அந்த எவலிட்டி பண்ண அந்த ஸ்குவாடாட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்காக அந்த ஸ்குவாட வந்து என்னன்னா வெளிய எடுப்பான். சரி ஓகே. இத நீ வந்து என்னன்னா இப்ப எப்படி யூஸ் பண்ணங்கிறத நான் வந்து பார்க்குறேன். அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ என்னன்னா பயங்கரமா வந்து ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பான். என்னாச்சு ஏன் நீ இப்ப சம்மந்தமே இல்லாம இப்ப இப்ப ஏதோ ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுது. ஆமா. என் உடம்புல இருந்த என்னோட அட்வைசர்ஸ் 2 பேரும் நீங்க இப்ப வெளிய போயிட்டீங்க. நான் வந்து பெட்டல் ஃபீல்ட்ல இருக்கும்போது எனக்கு தேவைப்படல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் என்கிட்ட வந்து சொல்லியிருப்பா. இப்ப அததான் வந்து என்னப்பா அவளே வந்து என்னன்னா அந்த எவலிட்டி ஸ்கிரிப்ட் சொல்லிக் குடுத்த அந்த டெக்னிக்க வந்து என்னன்னா அவனே வந்து யூஸ் பண்ண வந்து ஆரம்பிக்கிறான். எவலிட்டி லூமினஸ் ஸ்குவாட் ஆக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நெறைய பேர் அவன வந்து அவனே வந்து மாறி அட்டாக் பண்ண வந்து பார்க்குறான். அவனும் வந்து என்னன்னா விடாம திரும்ப வந்து என்னன்னா ஹீரோவ வந்து அட்டாக் பண்ணதுக்கு வந்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, ஹீரோயே ஒரு நிமிஷம் வந்து ஸ்டன் ஆயிடுறான். பார்த்தாக்கா அவன் டக்கு 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 டக்குன்னு ஹீரோவோட அந்த குளோன்லாம் வந்து எல்லாத்தையும் என்னன்னா அடிச்சு போட்டுர்றான். அடிச்சு போட்டுட்டு பார்த்தாக்கா, அவன் உடம்பு முழுக்க வந்து என்னன்னா ஹீரோ பண்ற அட்டாக் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு ஐஸாலயே வந்து தடுத்துக்கிறான். என்னால நம்பவே முடியல. எப்படி இவன் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கான்? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, நம்ம ஹீரோக்கு முன்னாடியே அந்த கையில எதனா கியூஐ எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோக்கு முன்னாடி வந்துரும். அப்பதான் அந்த எவலிட்டிமன் ஸ்மித் சொன்னது ஞாபகம் இருக்கும். ஒரு அளவுக்கு மேல வந்து மாஸ்டர் போயிட்டா கியூஐ இத வச்சு எந்த இத வேணா இது பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்வாடே வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். உடனே நம்ம ஹீரோ டக்குனு அவ பக்கத்துல அந்த ஸ்வாட வச்சு ஒரே ஒரு கட்டு வந்து பண்ணிருவான். அப்பா! ஏதோ ஒண்ணு எப்படியோ வந்து என்ன இவன் கதைய வந்து முடிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு தேய்ச்சுட்டு போய் சறுக்கிட்டு போன அந்த ஒரு இதுதான் வந்து இருக்கும். இன்னொரு பக்கம் இவைங்கலாம் பார்த்துட்டு, என்ன மாரியான சண்டை அவங்க போட்டுட்டு இருக்காங்க அங்க இவ்ளோ பயங்கரமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அவன் வந்து செத்து தொலைஞ்சுக்கவே வந்து மாட்டான். பார்த்தா இன்னும் உயிரோட தான் இருக்கான். எப்புட்றா இவன் இன்னும் உயிரோட இருக்கான்? அப்படின்னு சொல்லி கேட்கையில, நீ சண்டை போடும்போது கரெக்ட்டா அவன் நெஞ்சிட்ட வந்து வரும்போது, அவன் ஐ ஷாட்ஸ வச்சு இது பண்ட்டான். இவனோட ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படிங்கும்போது, என்னத்த ரிஃப்ளெக்ஸா இவன் வந்து நம்மனா ஒரு பீஸ்ட் தான். இவன கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, ஒரு பொண்ணு வந்துட்டு அவன கொல்லாதீங்க. தயவுசெய்து உயிரோட விட்டுருங்க. அப்படின்னு சொல்லி கேட்கையில, எவனேட்டு ஹாஸ்பிட்டல் பரவாயில்லையே சூப்பரான பொண்ணு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் இவன உயிரோட விட்டுருங்க. இவன் நார்தர்ன் ஐஸ் பேலஸ வந்து சேர்ந்தவன் நாங்க. தயவுசெய்து எங்கள உயிரோட விட்டுருங்க. அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தாக்கா, நம்ம ஹீரோவோட டீம்ல அங்க வந்து போனவைங்க எல்லாருமே திரும்ப வந்துட்டாய்ங்க. சூப்பர் மாஸ் வந்து அவன தோற்கடிச்சிட்டாரு. அங்க பாரேன் அந்த பொண்ணு அங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, என்ன சொல்ல வர? அத கொஞ்சம் எனக்கு தெளிவா வந்து சொல்லு. அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி நார்தர்ன் ஐஸ் பேலஸோடது ஒரே ஒரு பையன் தான். அந்த பையன் தான் வந்து என்னப்பா இவனோட பிரதர். தயவுசெய்து இவன உயிரோட வந்து விட்டுருங்க. அப்படின்னு சொல்லி கேட்கையில, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல வந்து செத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க அப்படி நான் உயிரோட வந்து விட்டா என்ன? அவங்க செத்ததுக்குலாம் என்ன மரியாதை? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இப்ப என்ன உயிரோட விடுங்க. அப்படி விட்டீங்கன்னா, நார்தர்ன் ஐஸ் பேலஸ் உங்களுக்கு சுவாசமா வந்து இருக்கும். 3 வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான உதவிய வந்து நாங்க வந்து செய்வோம். அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஹீரோட்ட வந்து என்ன பண்ணும், சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் மூலியமா வந்து பேச ஆரம்பிச்சுருவான். எங்களோட இந்த நார்தர்ன் ஐஸ் பேலஸ நீங்க வந்து என்னப்பா குறைச்சு வந்து மதிப்பிடாதீங்க. எங்களோட பவர் வந்து நம்ம உண்மையாவே ரொம்ப நல்லாருக்கும். ப்ளீஸ் தயவுசெய்து என்னப்பா நீங்க நாங்க சொல்றத வந்து கேளுங்க. அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ தான என்ன செய்றது? என்னன்னு புரியல. அந்த பக்கத்துல இருக்க கமாண்டர்ட்ட இவன் தான் முதல்ல அட்டாக் பண்ணானா அப்படின்னு சொல்லிருக்கும்போது, இல்ல இவன் தான் ஒரு பயங்கரமான ஆளா வச்சிருந்தான். அதனால தான் நாங்க முதல்ல போய் இவன போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சோம். இவனா டக்குன்னு அவன் பாட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். சரி ஓகே கமாண்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன் வந்து கேள நம்ம நார்தர்ன் ஐஸ் பேலஸ வந்து நம்ம கீழ வந்து கொண்டு வரது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அவன வந்து இப்படியே விடக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம அந்த ஏவலட்டி வச்சத இது வந்து நம்ம இப்படியே விட்டாக்கா நாம கை மீறி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றத வந்து இன்னும் கொஞ்சம் கேளுங்க. நம்ம ஆளுங்க நெறைய பேர் வந்து செத்துருக்காங்க. அவர கொன்னது என்னப்பனா இவன் தான். இவன நம்ம அதுக்குங்கிறதுக்காக வந்து கொன்னுட்டு ஃப்ரீயா வந்து விட்டுறக்கூடாது. நம்ம அவன் செத்ததுக்காக உடனே இவன ரெஸ்பான்சிபிள் எடுக்க வந்து விடணும். நான் சொல்றத வந்து கேளுங்க. இவன நமக்காக வந்து என்னன்னா சண்டை போட வைப்போம். இந்த செத்து போன ஆளுங்க செய்ய வேண்டிய வேலைய இவன செய்ய வைப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இவன் எதுக்கு செய்றான் என்னன்னு தெரியலையே! இவன் பாட்டுக்கு என்னமோ உருட்டிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது அந்த ஷாவ்லின் டெம்பிள்லேருந்து வந்தவன்,
நானும் இத வந்து ஒத்துக்கிறேன். கண்டிப்பா இவன் வந்து என்னப்பா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் நார்த் ஈஸ்ட் கார்னர்ஸ்லருந்து வந்தேன்னு சொல்றேன். இவனுங்க பாட்டுக்கு என்னமோ தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்கானுங்க. போச்சு இவனுங்க எடுக்கிற இந்த தேவையில்லாத முடிவுனால நார்த் ஈஸ்ட் ஸ்காலர்ஸுக்கு இவங்களுக்கு இப்ப காமப்பட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ஓகே இப்ப அடுத்து வந்து என்னன்னா, நாம எல்லாரும் சீக்கிரம் வந்து போயே ஆகணும். நமக்காக செத்து போற பிரதர்ஸ் அவங்களுக்காக நம்ம கண்டிப்பா போராடியே வந்து தீரணும். நான் இப்பலேருந்து அறிவிக்கிறேன். நம்மளோட அந்த 2ண்ட் இன் கமாண்டடா இருக்கும்போது நம்ம எம்லேடி வான் பழைய பொசஸ் பண்ண அந்த ஆள் தான். அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் பார்த்தாக்க புதுசா ஆளுலாம் சொல்ல ஆரம்பிச்சுருவான். இந்த மாரி எங்கேடி என்ன வந்து பார்த்தாங்க. பார்த்து அவங்கள காப்பாத்த சொல்லி என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு பார்க்குறான். நான் இதுக்கு முன்னாடி இவன பார்த்ததே இல்லையே! அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, அவன் வந்துட்டு கத்துவான். இவன் பொய் சொல்றான். இவன் யாருன்னே வந்து என்னன்னா அவளுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இவனோட அந்த ட்ரிக்லாம் உழுவாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்துட்டு தம்பி நீ யாருன்னு தெரியல. நாங்க போற வழியில இந்த மாரி குறுக்கிட்டேன்னா, நான் உன்ன போட்டு தள்ளிட்டு போய்க்கிட்டே இருப்போம். தயவுசெய்து இங்கேருந்து ஓடிரு அப்படின்னு சொல்லும்போது, என்னால தான் அப்படிலாம் வந்து போக வந்து முடியாது. உனக்கு அவ்வளோ திறமை இருக்குன்னா, வேணா வா! நம்ம வேணா ஒரு சண்டை போட்டு பார்த்துக்குவோம். அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே வா! தாராளமா வந்து வா! நம்ம வந்து சண்டை போட்டே வந்து பார்த்துக்குவோம். அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. அப்படின்னு சொல்லி டக்குனு ஒரு இது ஜம்ப் அடிச்சு பார்த்தாக்கா, அவ பக்கத்துல வந்துட்டு எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் இவ கதைய வந்து முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லி 2 பேரும் டியூவுக்கு வந்து போக ஆரம்பிச்சுருவாங்க. உன்னோட கண்ணுல பயமே தெரியலையே! சரி ஓகே. என்குயரி உன்னோட பேர் என்னன்றத சொல்லு அப்படின்னு என்கிட்ட உன்கிட்ட பேர் இல்லாம சொல்ல விருப்பம் இல்ல. ஏன்னா நீ பேர தெரிஞ்சு தான் சண்டை போடு காத்தான்னு வேணா வச்சுக்கோ. சரி ஓகே. இப்ப பேசாம சண்டைய ஆரம்பிக்கலாமா? அப்படிங்கும்போது, சரி ஓகே வா தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்னென்ன ஃபைட் பண்றதுக்கு என்ன பக்கத்துல வந்து போவாங்க. அவன் அவனோட அந்த லாங் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணாக்கா பார்த்தாக்கா, அவன் அந்த விசிறிய வச்சு அவனோட அந்த அட்டாக்க வந்து தடுத்துருவான். தடுத்துட்டு பரவாயில்லையே! உன்னோட பவர் உண்மையாவே ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா அது எதுவுமே வந்து பத்தாது. பாத்தாக்கா இந்த மாஸ்க் போட்டு வந்து அவனோட அட்டாக் எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு அப்படியே வந்து அவன் பாட்டுக்கு டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுர்றான். இவன் என்னதான் அட்டாக் பண்ணாலும் சரி, அவன் மேல ஒண்ணுமே வந்து விழவே மாட்டேங்குது. இந்த சண்டை நடக்கிறத பார்த்துட்டு இவங்களே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது? இவன் பாட்டுக்கு அவன ஓவர் பவர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன நடக்குது இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பாய்.